என்ன ஸ்வேதா, ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னால சாப்பிட கூட இல்லை தெரியுமா? அப்பாடி தலை கூட ஒழுங்கா கேட்கல. யார் ஸ்வேதா, என்னாச்சு? ஏசப்பா இறந்துட்டாங்க. எப்படி நீ சந்தோஷமா இருக்க சொல்லுங்க? ஐயோ ஸ்வேதா, என்ன ஸ்வேதா நீ இன்னும் குட் ஃப்ரைடே நினைச்சு சோகமா இருக்கியா? உனக்கு எனக்கு என்ன நாள்னு தெரியாதா? இன்னைக்கு வந்து ஈஸ்டர், உனக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா உயிர் தெரிந்த நாள். இந்த உலகத்துல நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஆனா யாருமே இறந்ததுக்கு அப்புறம் உயிரோட எழுந்ததே கிடையாது. ஆனா நம்ம ஏசப்பா உயிரோட எழுந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம ஏசப்பாவை உயிருள்ள தேவன்னு சொல்லணும். என்ன பிள்ளைகளா, நீங்களும் ஏசப்பா மரிச்சதை நினைச்சு சோகமா இருக்கீங்களா? அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் உயிருள்ள தேவன். ஹலோ பிள்ளைகளா, என்ன எல்லாரும் இந்த ஈஸ்டர் டைம்ல ஊக்கமா ஜெபிக்கலாமா? எல்லாரும் கையை கூப்புங்க, கண்ணு மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக ரொம்ப நன்றி. நாங்க எல்லாருமே இப்போ முந்தா நேத்து தான் குட் ஃப்ரைடே கொண்டாடணும். நீங்க எங்களுக்காக மரிச்சீங்க. அதே போல இன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு நீங்க எங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கீங்க. அதாவது எங்களுக்காக இப்போவும் உயிருள்ள தேவனாக எங்க கூட இருக்கீங்க. நீங்க எங்க கூட இருக்கிறத நாங்க எப்பவுமே உணர்ந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு சொல்ல போற கதை, வசனம், பாடல்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சுட்டாங்க. இதே மாதிரி எங்க கூட எப்பவுமே இருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நுனியில் மூறிப்பட்டன. யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். உங்க எல்லாரையும் இந்த RPTM சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு சூப்பரான டே பிள்ளைங்களா. இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு வந்து ஈஸ்டர் டே. ஏசப்பா உயிர் தெழுந்த நாள். எவ்வளவு அழகான நாள் பத்தியா? இன்னைக்கு வந்து ஏசப்பா, நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா ஏசப்பா எதுக்கு மரிச்சாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்புறம் எதுக்கு இந்த குட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே, எதுக்கு இந்த ஈஸ்டர் அப்படி எல்லாருமே நினைப்பீங்க, அப்படிதானே? இந்த உலகத்துல நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். நீங்களாம் சின்ன பிள்ளைங்க தான். எத்தனையோ பேர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. சப்போஸ் அவங்க மரிச்சு போயிருந்திருப்பாங்க, அப்படிதானே? எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க தாத்தா இருந்தாங்க, எங்க தாத்தா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது, எங்க அப்பா இருந்திருந்தாங்கன்னா நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி தந்திருப்பாங்க, எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா வகை வகையா எனக்கு சமையல் பண்ணி தந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய பிள்ளைங்கள் சொல்லியிருக்கதை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா இருந்திருந்தா 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 அப்படிதானே? ஆனா நம்ம ஏசப்பா மட்டும்தான் சிலுவையை தூக்கி நம்ம பாவத்துக்காக அடிபட்டு, பாடுகள் பட்டு, வேதனைப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, ஆண்டவர் மரிச்சு நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. தெரியுமா? இந்த உயிர் தெழுந்த நாள் வந்து எப்படி ஒரு நாள் தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் வந்து கிரகிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த மரியாள் இருக்காங்க தெரியுமா, அவங்கதான் ஏசப்பாயை குறிச்சு ரொம்ப அழுதாங்க. ஐயோ, எங்க ஏசப்பாயை யாராவது பாத்தியா, எனக்கு ஏசப்பாயை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ஓடி போறாங்க. ஆனா அவங்க விருப்பத்தின்படி ஏசப்பா என்ன பண்றாங்க? உயிர் தெழுந்த ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏசப்பாவை சிலுவையில அறையிறாங்க. சண்டே மார்னிங் அப்படின்னா
அந்த அந்த வசனத்துல எழுதியிருக்கு, மகதேனா மரியாள் வந்து எழுந்து போறாங்க. எப்படி காலையில எழும்பி போறாங்க. போய் ஃபர்ஸ்ட் மகதேனா மரியாளுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க, தன்னை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனா மரியாள் அறிஞ்சாங்களா இது ஏசப்பான்னு சொல்லி? அறியவே இல்லை. ஐயா நீங்க தோட்டக்காரரே, நீங்க வந்து இங்க பாத்தீங்களா இயேசுவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா? அப்போ ஏசப்பா வந்து உயிர் தெழுந்துட்டாங்க. யாருடைய கல்லறை காலியா இருக்கு தெரியுமா? எல்லாரும் கல்லறையில இருப்பாங்க. எல்லாருமே அந்த என்ன மண்ணுக்குள்ள நம்ம போய் அந்த எலும்புகள் மட்டும் நம்ம கிட்ட இருக்கும், அப்படிதானே? அட்லீஸ்ட் அந்த கல்லறையில என்ன இருக்கும், நம்ம உற்றாரோட, உறவினர்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, தெரிஞ்சவங்களோட, அவங்களோட எலும்புகள் என்ன இருக்கும், அந்த பூமிக்குள்ள இருக்கும். ஆனா ஏசப்பாவோட கல்லறை மட்டும் மறித்து அவரு அந்த கல்லறைக்குள்ள எத்தனை நாள் இருந்தாங்க? வெறும் 2 நாள், அவ்வளவுதான். 3ஆம் நாள் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, உயிர் தெழுந்திருந்தாங்க. பாத்தீங்களா? இந்நாள் வரைக்கும் காலியா இருக்கிற கல்லறை எது கல்லறை? சொல்லு சிங்கி ஆண் உட்கார்ந்துருக்க, வாயில ஈ போய் காதுலோடி வெளியே வந்துட்டு. சொல்லு சிங்கி, யாருடைய கல்லறை காலியா இருக்கு சொல்லு. பாத்தியா? ஏசப்பாவோட கல்லறை மட்டும்தான் காலியா இருக்கு. மீதி எல்லாருடைய கல்லறை என்ன இருக்கு? ஃபில்லிங்கா இருக்கு. அதே மாதிரிதான் நமக்குள்ள எதுக்காக ஆண்டவர் உயிர் தெழுந்தாரு சொல்லுங்க? நான் ஏற்கனவே நமக்காக பாடுகள் பட்டாரு. ஆனா இந்த உலகத்துல நம்மளை வந்து அநேக பேர் வெறுப்பாங்க. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, சப்போஸ் அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர் என்ன பண்ணிடுவாங்க, பர்டிகுலரா ஒரு பிள்ளைய மட்டும் டார்கெட் பண்ணிடுவாங்க. இந்த பிள்ளைக்கு ரீட் பண்ண தெரியாது, இந்த பிள்ளைக்கு மேக்ஸ் வராது, நீலாம் எதுக்கு வர ஸ்கூலுக்கு, நீலாம் தண்டத்துக்கு தான் வந்து படிச்சுட்டு இருக்க அப்படின்னு அந்த டீச்சர் சில நேரம் ஏசிடுவாங்க. சில நேரம் டியூஷன் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதும் ஒண்ணுதான், எப்படி ஒரு சர்வ முட்டாளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை கூட அவங்கள வெறுத்துருவாங்க. அந்த டியூஷன் டீச்சரை அந்த பிள்ளைகளை வெறுத்துருவாங்க. சில இதுல எல்லாரும் குரூப் ஃபார்ம் பண்ணி விளையாடுவாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு பிள்ளை மட்டும் கார்னர் பண்ணிடுவாங்க எல்லாருமே. அந்த பிள்ளை கூட மிங்களே ஆக மாட்டாங்க யாருமே அப்படின்னு சில பேரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. அதே மாதிரி ஏசப்பா வந்து இந்த உலகத்துல யாருமே ஆண்டவர் வந்து பாரபட்சம் பார்க்காம நேசிக்கிற தேவன் அவர் தான், அப்படிதான பிள்ளைங்களா? அதான் அழகான ஒரு வசனமே சொல்லுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி போட்டிருக்கு. இதே யோவான்ல என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க? யோவான்ல வந்து ஏசப்பா தான் இந்த உலகத்தையே படைச்சாரு. இந்த வானம், பூமி, நட்சத்திரம், ஜனங்கள் எல்லாருமே யாரு படைச்சா? ஏசு கிறிஸ்து தான் படைச்சாங்க. ஆனா உலகமோ அவரை அறியவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம அறிஞ்ச நமக்காகவும் அறியாத ஜனங்களுக்காகவும் தன் ரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களை என்ன பண்ணிருக்காங்க, மீட் எடுத்திருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பைபிள் எல்லாம் நல்லா வாசிக்கிறோம், ஏசு கிறிஸ்துவ அறிஞ்சு கொள்றோம். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து புத்திர ஸ்வீகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். புத்திர ஸ்வீகாரம்னா என்ன? அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். அதுதான் ஏசப்பா நமக்கு அதுதானே அந்த அதிகாரத்தை தானே கொடுக்குறாங்க. அதனாலதான் பிள்ளைங்களா நம்ம வந்து எடுத்தோம், பைபிளை வாசிச்சோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து அபிஷேக வரங்களை பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மளால பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்படி என்னைக்குமே நினைக்க கூடாது பிள்ளைங்களா. ஏசப்பா நமக்காக பட்ட பாடுகளை யோசிக்கணும். நம்ம வந்து ஒரு திருடு பண்றோம், நம்ம ஒரு களவு செய்யறோம், நம்ம வந்து பொய் சொல்றோம், நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அது என்னது அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன அநேக காரியங்களை நம்ம யாருக்கிட்டையும் என்னென்ன வார்த்தைகளை நம்ம பேசுறோமோ அது எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும், பிளஸ் ஆண்டவர்கிட்டையும் அது சேவ் ஆகும். அப்போ நீங்க என்னென்ன வார்த்தைகளை குறிச்சு நீங்க சேட் பண்றீங்களோ, அடுத்தவங்களை குறிச்சோ இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க பேசுனீங்களோ, நீங்க ஏசப்பாவை என்ன பண்றீங்க, ஒரு சிலுவையில அறையிறீங்க. உடனே ஒரு வீரன் வந்து என்ன பண்றாரு, இந்த முள்ளா இருக்கு, உடனே அந்த வாரை தூக்கி ஏசப்பா முதுகுல அடிச்சு அந்த முள்ளு என்ன பண்ணிருது, ஏசப்பா முதுகுல பதிச்சு அவன் வந்து அப்படி எடுக்கும் போது அது வராது, உடனே அதை இழுத்த உடனே ஏசப்பாவோட முதுகுல இருக்க அந்த சதைகளெல்லாம் பிச்சு வெளியே வருது. அப்போ நீங்க ஏசப்பாக்கு விரோதமா செய்யற ஒரு பாவமும், சில நேரம் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை போட்டுருவீங்க கோபத்துல, உடனே நீங்க என்ன பண்றீங்க, ஏசப்பாவை அந்த வாரில் எடுத்து நீங்க முதுகுல அடிச்சு அந்த முதுகுல இருக்க சதையை நீங்க பீச்சு எடுக்கீங்க. அப்போ ஒரு ஆள் நம்மளை அடிக்கும் போது நமக்கு எவ்வளவு வேதனை உண்டாகுது. அதே மாதிரிதான் நம்ம பாவம் செய்யும் போது ஏசப்பாக்கு இருதயம் வேதனை உண்டாகும். அதனால இந்த உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம்.
இருக்கிற வரைக்கும் நம்ம பாடு இருக்க தான் செய்யும் பிள்ளைகளா. அதனால ஒரு நாளும் களவு செய்யவே கூடாது. அடுத்தவங்க பொருளை பார்த்து பென்சிலோ இரேசரோ புக்கோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, களவு செய்யவே கூடாது. அது ஆண்டவர் பார்வையில என்னது, பாவம். ஏசப்பாவோட உயிர் தெழுந்த நாளையில ஒரு பொருத்தனையோடு நம்ம போவோம். ஏசப்பா எனக்காக, எங்க அம்மாக்காக, எங்க அப்பாக்காக, என் ஹோல் ஃபேமிலிக்காக நீங்க உயிரோடு எழும்பியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே, நான் ஒரு நாள் உங்களை வேதனையே படுத்தக்கூடாது, நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் ஏசப்பா. நான் பாவம் செய்யக்கூடாது, நான் வந்து மொபைல் பார்க்கக்கூடாது, மொபைல் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வீடியோக்களை நான் பார்க்கணும் ஏசப்பா. தேவையில்லாத காரியங்களை நான் பார்க்கக்கூடாது, கேமுக்கு நான் அடிக்ட் ஆகக்கூடாது, ரீல்ஸ் பண்ணதுக்கு நான் அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி அதுக்கப்புறம் அதன்படி கீழ்படிகிற நடக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம உயிர் தெழுந்த தேவனும் அந்த பரலோகமே நம்மளை குறிச்சு என்ன பண்ணுமோ, சந்தோஷப்படும். சரியா பிள்ளைங்களா? அதனால இந்த உயிர் தெழுந்த தேவனை குறிச்சு என்னைக்குமே ஏசப்பா எதுக்காக மறிச்சிங்க, எதுக்காக உயிர் தெழுந்துங்க, ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பே இல்லை. இப்ப நீங்க நிறைய இடத்துல கூட பார்த்திருப்பீங்க, அந்த புறஜாதியார்களை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு டைம் போய் அந்த நதியில போய் முங்கிட்டு வருவாங்க. சொல்லுவாங்க என் பாவம் சுத்தமாகணும்னு சொல்லி. அப்படிதானே? அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, தன் பாவத்தை நிவர்த்தி பண்றாங்க. ஆனா நம்ம பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து நமக்காக பாடுகளை பட்டு ஆண்டவர் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். அப்படிதானே? சில பேர் வந்து 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. அந்த சாம்பல் புதன்ல இருந்து ஆரம்பிக்கிற அந்த உபவாசம் ஈஸ்டர் வரைக்கும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா 4 கெட்ட வார்த்தை போட்டுருவாங்க. அது வந்து ஆண்டவர் பார்க்க முன்னால என்னதான் இருக்கு, அருவருப்பா இருக்கு. அதனால உங்க வாயில இருந்து கெட்ட வார்த்தை என்னைக்குமே வரக்கூடாது. களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எந்த காரியமுமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்வைக்கு முன்னால நம்ம எப்படி இருக்கணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும். ஏசப்பா சொல்லுதாங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரதற்கு தடை செய்யாதிருங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஏசப்பா வந்து பெரிய ஆட்களை பார்த்து என்ன சொல்றாங்க, இப்ப என்ன பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீ வந்து யாரை போல மாறணுமா, சிறு பிள்ளையை போல நீ மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களை மாதிரி தான் நான் மாறணும். சரிங்களா? அதனால நீங்க எந்த தவறுமே நீங்க செய்யக்கூடாது, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். இந்த உயிர் தெழுந்த ஆராதனையில நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்ல வந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளா அப்படி சந்தோஷமா இருக்கணும். சரியா? வாங்க நம்ம இந்த ஈஸ்டரை சந்தோஷமா கொண்டாடி ஒரு ஜபம் பண்ணி முடிப்போம். சரிங்க? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த சாயந்தர வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஈஸ்டரை ஆண்டவரே நீர் எங்களை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சொன்ன ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு ஆண்டவரே ஆலோசனைகளும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே புரிஞ்சதான் இருக்கும் என்று நம்புறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கூட நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்காக நீர் இந்த பூமியில உயிர் தெழுந்திருக்கிறீங்க ஏசப்பா. எங்க மத்தியில நீங்க உலாவுகிறீங்க ஆண்டவரே. அப்பா, பிதாவின் வலது வாரிசத்துல நீங்க வீற்றிருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்க மத்தியில உலாவுறீங்க ஏசப்பா. நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. பாவம் செய்ய போகும்போது ஆண்டவரே, இருதயத்துல என் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இருதயத்துல நீங்க பேசுவீராக. பாவம் செய்யாதடா தங்கம், இப்படி பண்ணக்கூடாதுமா செல்லம் அப்படின்னு சொல்லி என் தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அரவணைத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளை நீர் அரவணைத்து கொள்ளுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேய்ச்சுங்க ஆண்டவரே. எங்க மத்தியில உலாவுகிற தேவன், எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே, பேசுவீராக. இந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக ஆண்டவரே. இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. நல்ல மார்க் எடுத்து கர்த்தர் பாஸாக கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சாத்தானுடைய ஆளுகை இந்த பிள்ளைகள் மத்தியில இருக்காதபடிக்கு சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைகளா, ஹலோ சிங்கி, ஹாப்பி ஈஸ்டர் சிங்கி, ஹாப்பி ஈஸ்டர் பிள்ளைகளா, ஹாப்பி ஈஸ்டர் அக்கா, ஹாப்பி ஈஸ்டர் பிள்ளைங்களா. பரவாயில்ல சிங்கி, நானும் நீ ஸ்வேதாக்கா மாதிரி குட் ஃப்ரைடே நினைச்சு அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, நீ ஈஸ்டருக்கு நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்திருக்க. சாச்சா, யாருக்கா குட் ஃப்ரைடேக்கு உட்காந்து அழுவா?
குட் ஃப்ரைடேல ஏசப்பா நம்மளுக்காக நம்மளோட பாவத்துக்காக ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி இந்த பூமியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பேருக்காக ரத்தத்தை சிந்தி மறைச்சிருக்காங்க. அப்போ எப்படிக்கா அது பேட் ஃப்ரைடேவா ஆகும்? ஏசப்பா என்ன சொன்னாங்க? ஏசப்பா குட் ஃப்ரைடேல அடிக்கும் போது ஏசப்பா அழுதுட்டு இருக்கும் போது சொன்னாங்க, நீ எனக்காக அழாத, நீ உனக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் அழுஞ்சிருந்தாங்க. அப்போ எப்படிக்கா அது பேட் ஃப்ரைடே? ஓகே ஓகே, பரவாயில்ல சிங்கி, இதெல்லாம் அழகா புரிஞ்சு வச்சிருக்கே. இதுல இருந்து தெரியுது நீ சண்டே கிளாஸ முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன்ட்டு. வெரி குட் வெரி குட். அல்லக்கா குட் ஃப்ரைடே அன்னைக்கு பாஸ்டர் இது என்னது மெசேஜ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் தீவிரமா உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வர நானும் ஐயோ ஏசப்பாவை அடிக்காங்க அப்படி சொல்லி வீட்டில் உட்காந்து அழுதுட்டு தாங்க இருந்தேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்னைக்கு ஈஸ்டருக்கு மெசேஜ் எல்லாம் கேட்டியா? ஆமாக்கா, ஈஸ்டருக்கு மெசேஜும் கேட்டேக்கா. ஏசப்பா நம்மளுக்காக அடிக்கப்பட்டு மறுபடியும் 3ஆவது நாள் நம்மளுக்காகவே உயிர் தெளிந்து நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், ஏசப்பாவை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லியே நம்மளை படிச்சு வச்சிருக்காங்கக்கா. வெரி குட் சிங்கி. ஆமா பிள்ளைகளா, நீங்களும் இந்த மாதிரி ஏசப்பா மறிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சோகமா இல்லாம உயிர்த்தெழுந்த ஏசப்பாவை கொண்டாடணும். ஏன்னா நம்ம ஏசப்பா மத்தவங்க மாதிரி என்ன மறிச்ச தேவனா கிடையவே கிடையாது. நான் சொல்றேன் ஏசப்பா மத்தவங்க மாதிரி மறிச்சவங்க கிடையாது. ஏசப்பா மறிச்சு யாருமே இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஹிஸ்டரியை தமிழ்ல என்னக்கா சொல்லுவாங்க, வரலாறு. யாருமே இந்த வரலாறுல மறித்து உயிரோடு எழும்பின தேவன் யாருமே கிடையாது. ஆனா நம்மளோட ஏசப்பா மட்டும் தான் நம்ம பாவத்துக்காக மறிச்சு நம்மளுக்காக 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெளிந்து வந்தவங்கக்கா. எனக்கு அப்போதான் இப்போ மைண்ட்ல என்ன பாட்டு தெரியுமா வருது? யூதராஜசிங்கம் உயிர் தெளிந்தார், யூதராஜசிங்கம் உயிர் தெளிந்தார், உயிர் தெளிந்தார். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுக்கா. அட சிங்கி, என்ன நம்ம ஜுவல் பாப்பா ஆடினதை நீ பார்க்கலையா? உயிர்த்தெழுந்தார் ஜெயித்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர் தெளிந்தார். வெரி குட் சிங்கி. அப்படிதான் நம்மளோட ஏசப்பா யூதராஜ சிங்கம் நம்மளுக்காக உயிர் தெழுந்தாங்க. அப்போ நீங்க எப்பவாவது யோசிப்பீங்களா, ஏசப்பா என் கூட இல்ல, ஏசப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க? நெவர். ஏசப்பா உயிருள்ள தேவனா எப்பவுமே உங்க கூட, என் கூட, சிங்கி கூட, எல்லாரு கூடயும் இருக்காங்க. அப்ப இனிமே எப்பவாவது பயப்படுவீங்களா பிள்ளைகளா? இல்லக்கா. ஓகே 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 சரி பிள்ளைங்களா, இந்த ஈஸ்டருக்கு எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க எல்லாருமே ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாங்கன்ட்டு சந்தோஷமா சண்டே இன்னைக்கு எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு சர்ச்சில் போய் கை தட்டி உயிர் தெழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகே பிள்ளைங்களா, அதே சந்தோஷத்தோட இந்த சண்டே கிளாஸை நம்ம முடிச்சிருவோமா அக்கா? ஆமா சிங்கி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு செலிப்ரேஷன் தான். நிறைய நல்ல சாப்பாடு, துணியெல்லாம் அழகழகா கொடுத்துருப்பீங்க நம்புறேன். ஆமாக்கா, நான் காலையில சாரி போட்டிருந்தேன்க்கா. மிஸ் பண்ணிட்டேனே. அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்றதெல்லாம் ஓகே தான். அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா நீங்க எனக்காக தானே உயிர் தெழுந்தீங்க, ரொம்ப நன்றியப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ப்ரேயரும் பண்ணணும். நான் பண்ணிட்டேன் காலையில இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, நீங்களும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் சிங்கி, உங்கள் அபிரேகாக்கா. அடுத்த வாரம் சந்திக்கலாம்.